எங்க ஏரியாவில் கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு கடை ஒன்று திறந்திருந்தவங்க. அது என்ன மாதிரி கடையான்னு சொல்லி சொன்னா, நீங்க பாவிச்ச உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை நீங்க அங்க கொண்டே வச்சு விற்கலாம். அந்த விற்கிற விலையில ஒரு சதவீதத்தை நீங்க அந்த கடை உரிமையாளருக்கு கொடுக்கணும். அங்க இருந்தது கிட்டத்தட்ட முக்காவாசிக்கு மேல உடுப்புகள் தான். அதாவது பாவிச்ச உடுப்புகளை துவைச்சு போட்டு கொண்டு வந்து அங்க விற்க போட்டிருக்கிறார்கள். அங்க அதை பல பேர் வாங்குறார்கள். அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு எண்ணம் ஒன்று தோன்றிச்சது. அது என்னன்னு சொல்லி சொன்னா, எங்க வீடுகள்ல பெண்கள்கிட்ட குறைஞ்சது 25 to 50 சாரி மட்டும் வச்சிருக்கிறார்கள். ஒருக்கா கட்டின சாரிய அடுத்த முறை அடுத்த கொண்டாட்டத்திற்கு அவர்கள் கட்டுவதில்லை. புலம்பெயர் நாடுகளிலோ இல்ல இலங்கையிலோ இப்படி ஒரு கடையை உருவாக்கி உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சாரிகளை நீங்க கட்ட விரும்பாத சாரிகளை கொண்டு போய் போட்டு விற்கலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னா அதை வாடகைக்கு கொடுக்கலாம். இப்படியான ஒரு எண்ணம் தான் எனக்கு மனசுல தோன்றுச்சு. ஐரோப்பாவில பல நாடுகள்ல இந்த செகண்ட் ஹேண்ட், அதாவது பாவிச்ச பொருட்களை திருப்பி விற்கிற கடைகள் இருக்குது. தமிழர்கள் இப்படியான கடைகள்ல போய் பாவிச்ச உடுப்புகள் வாங்குறது குறைவு, இல்ல வாங்குவதே இல்ல. ஆனால் ஐரோப்பியர்களுக்கு இப்படி பாவிச்ச உடுப்புகளை வாங்கி பாவிப்பதுல எந்த தயக்கமும் இல்ல. அங்க வாங்குறது 90% ஐரோப்பியர்கள் தான். புலம்பெயர் நாடுகளில் அதிகமாக தமிழர்கள் வாழும் நகரங்கள்ல இப்படியான கடைகள்ல உருவாக்கி அங்க இந்த சாரிகளை விற்கிறதோ இல்ல வாடகைக்கு கொடுக்கிறதோ ஒரு நல்ல தொழிலாக இருக்கும்.